வாக்கர்த்தா விவசம்ருதௌ வாக்கர்த்தா பதிபக்தயே ஜகதப்பிதரௌ வந்தே பார்வதி பரமேஸ்வரௌ. எல்லாம் வல்ல அம்மையப்பனாக விளங்கக்கூடிய உமா மகேஸ்வரனுடைய பாதார விந்தங்களை சரணடைந்து இந்த நாயடியேன் நித்தம் நித்தம் கனவிலும் நினைவிலும் துதித்து வழிபாடு செய்யக்கூடிய எத்தனை ஜீவராசிகள் உண்டோ அத்தனை ஜீவராசிகளுக்கும் அன்னையாக விளங்கக்கூடிய அன்னை வாராகி அம்பாளுடைய மலரடிகளை பணிந்து என்னுடைய குருநாதரையும் வணங்கி உலகம் முழுவதும் வாழக்கூடிய குபேரன் டிவி நேயர்கள் அனைவருக்கும் உங்கள் தாம்பரம் ஈசனேசன் சுவாமிகளுடைய நல்லாசிகள் வாழ்த்துக்கள். அதே சமயம் உலகம் முழுவதும் வாழக்கூடிய குபேரன் டிவி நேயர்கள் அனைவருக்கும் உலக மக்கள் அனைவருக்கும் இனிய தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். ஜெய் வாராகி, ஜெய் ஜெய் வாராகி. சிவாய நம. திருச்சிற்றம்பலம். அன்பார்ந்த கும்பராசி நேயர்களே, அன்பார்ந்த கும்பராசி நேயர்களே, நாம் இப்பொழுது காண இருக்கின்ற தலைப்பு தமிழ் புத்தாண்டு. பிறக்கின்ற இந்த தமிழ் புத்தாண்டு கும்பராசி அன்பர்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கனாக்கா, நிச்சயமாக கும்பராசி அன்பர்களே, இந்த தமிழ் புத்தாண்டு உங்களுக்கு மனமகிழ்ச்சியை தரக்கூடியதாக இருக்கும். கடந்த காலங்களில் கும்பராசி நேயர்களுக்கு எதிர்பாராத விஷயங்கள் எல்லாம் நடந்திருக்கும். அது ஒரு விபத்துகளாக இருக்கலாம், ஒரு கடன் பிரச்சனையாக இருக்கலாம், ஒரு இழப்புகளாக இருக்கலாம், ஓகே, இதேன்னு ஒரு லாஸ், ஓகேவா, அது எந்த பணமாக இருக்கலாம், பொருளாக இருக்கலாம், உறவாக இருக்கலாம். ஸோ பிறக்கின்ற இந்த தமிழ் புத்தாண்டு கும்பராசிக்கு ஒரு மகிழ்ச்சியை தரக்கூடிய வருடமாக இந்த ஆண்டு இருக்கும் என்பதை சொல்லிக்கொண்டு வாருங்கள் கும்பராசி நேயர்களே, உங்களுக்கான தமிழ் புத்தாண்டு பலன்களை காண்போம். சரி, இப்போது கும்பராசியில் யார் இருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, தமிழ் புத்தாண்டு பிறக்கின்ற சமயத்தில் குருவானவர் உங்கள் ராசிக்கு 2-11 உடையவர். 2ங்கிற தனத்திற்கும் 11 என்கின்ற லாபத்திற்கும், பணம் வந்தால் உங்களுக்கு லாபமாக அமைவதற்கு, பணம் வந்தால் உங்களுக்கு லாபமாக அமைவதற்கு, சாமி நீங்கள் கம்முன்னு இருங்க சாமி, பணம் வருதான் லாபமாக இருக்கான் அப்படின்னு கும்பராசி என்பவர்கள் சொல்லுவாங்க. ஏன்னா அவர்களுக்கு அந்தளவுக்கு வீண் எக்ஸ்பென்சஸ், எப்போ இந்த சனிப்பயிற்சி வந்ததோ அதுலேருந்தே கும்பராசிக்கு எக்கச்சக்கமான வீண் செலவுகள், வீண் விரயங்கள் இதெல்லாம் நடந்ததா இல்லையா கும்பராசி என்பவர்களே? ஆமாம். ஆகையினால இந்த சேமிப்பு சம்பந்தப்பட்ட விஷயத்தில் அதிக செலவுகள், புதிய கடன் சுமைகள் கூட கும்பராசிக்கு ஏற்பட்டு இருப்பதற்கு வாய்ப்புகள் உண்டு. நீங்கள் எந்த நிலையில் பெரிய செல்வந்தராக இருந்தாலும் சரிதான், ஒரு சின்ன கடனாவது ஒரு வாங்கியிருப்பார், அந்த பணத்தை பெங்களூர் பணத்தை எடுத்துருக்க முடியாது. அப்போது இந்த சிக்கல் எதனால் வந்தது, எப்படி சாமி நீங்கள் சொல்லுங்கள், எப்படி கண்டுபிடிச்சிங்க நீங்கள் இந்த விஷயத்தை அப்படின்னு கேட்டால் ரொம்ப எளிமையான விஷயம். இந்த சனிப்பெயர்ச்சி எப்போ நடந்ததோ அது நடந்ததிலிருந்தே கும்பராசிக்கு இந்த பணத்தட்டுப்பாடு, ஃபண்ட் டிமாண்டு, புதிய கடன் சுமைகள் இவையெல்லாம் ஏற்பட்டிருக்கும். அதுதான் நான் ஆரம்பத்தில் சொன்னேன், ஏதேனும் ஒரு லாஸ் இருந்திருக்கும் அப்படின்னு சொன்னேன். அப்போது இந்த சுமைகள் எல்லாம் தீர்வதற்கு ஒரு தீர்வு என்னன்னு கேட்டிங்கனாக்கா, இந்த தமிழ் புத்தாண்டு நன்மையை செய்கிறது. காரணம், 2க்கும் 11க்கும் உடையவன் உங்கள் ராசியில் வந்து அமர்ந்திருக்கின்ற காரணத்தினாலே கும்பராசி நேயர்களே, இந்த தமிழ் புத்தாண்டு உங்களுக்கு ஒரு மனமகிழ்ச்சியை தரக்கூடியதாக இருக்கும். சரி, பொதுவாக ஜென்மத்தில் குரு இருக்கலாமா அப்படின்னு கேட்டிங்கனாக்கா, இது அதிச்சார குரு, பெயர்ச்சி குரு அல்ல. அது நீங்கள் புரிஞ்சுக்கணும். ஒரு 6 மாதம் இங்கே இருக்கிறார் அவர். அப்போது கும்பராசி அன்பர்களே, இந்த குரு அதிச்சாரம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை தனிப்பதிவாக நம்ம சேனலில் கொடுத்துருக்குறோம். அதுக்கான பிராயச்சித்தங்கள், பரிகாரங்களை, விளக்கங்களை அதை கொடுத்துருக்குறோம். ஸோ அதை பார்த்து பயன்பெற்று கொள்ளுங்கள். ஸோ தமிழ் புத்தாண்டு பிறக்கின்ற இந்த தருணத்தில் உங்கள் ராசியில் இருக்கக்கூடிய அதிச்சார குரு, அதிகாரம் பெற்ற குருவால்
பயனடையக்கூடியவர்கள் யார் என்று கேட்டால் அவர்கள் கும்பராசி நேயர்கள். ஸோ நீங்கள் கும்பராசி நேயர்களே, நீங்கள் எந்த தொழில் செய்பவராக இருந்தாலும் சரிதான், உங்களுடைய பிஸ்னஸ் பொறுத்தவரையில் நீங்கள் எந்த தொழில் அதாவது கம்பெனி வச்சு நடத்தக்கூடியவங்களாக இருக்கலாம், ஒரு கடைகள் வச்சு நடத்தக்கூடியவங்களாக இருக்கலாம், ஒரு ஷாப் வச்சு நடத்தக்கூடியவங்களாக இருக்கலாம், நீங்கள் எந்த தொழில் ஏற்றுமதி இறக்குமதி தொழில் பண்ணக்கூடியவங்களாக இருக்கலாம், பெரிய ஃபேக்ட்ரியாக இருக்கலாம், எனி பிஸ்னஸ், நீங்கள் எந்த தொழில் செய்பவராக இருந்தாலும் சரிதான் கும்பராசினியர்களே, தொழில் துறையை பொறுத்தவரையில் தொழிலில் நல்ல முன்னேற்றங்கள் இருக்கும், வருமானங்கள் அதிகரிக்கும், தொழிலில் ஒரு நல்ல உயர்வு நிலை காணப்படும், ஒரு நெக்ஸ்ட் லெவலுக்கு போகிறதுக்கான வாய்ப்புகளை இந்த தமிழ் புத்தாண்டு உங்களுக்கு ஏற்படுத்தி தருகிறது கும்பராசி அன்பர்களே. ஒரு நல்ல நெக்ஸ்ட் லெவலுக்கு போகிறதுக்கு இந்த தமிழ் புத்தாண்டு உங்களுக்கு ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தி தருகிறது. அதே போல் கும்பராசி நேயர்களே, நீங்கள் இன்னொரு விஷயத்தையும் நினச்சி பார்க்கணும். ஏன்னா இந்த தொழிலை பொறுத்தவரையிலும் கடந்த ஒரு 3-4 மாதமாக ஸ்டாப் பண்ண ஒன்று, நீங்கள் வேலைக்கு போயிருக்க மாட்டீங்க, அப்படி இல்லைன்னா வேலை அங்கே நின்று போயிருக்கும். அப்போ வேலையில் ஏதேனும் ஒரு பிரேக்கப் இருந்திருக்குமா சாமி, அந்த வார்த்தை கரெக்டாக இருக்குமானா நிச்சயமாக கிடையாது. வேலையாக இருந்தாலும் சரிதான், தொழிலாக இருந்தாலும் சரிதான், ஒரு 10 நாளாவது ஒரு பிரேக்கப் ஏற்பட்டு இருக்கும். அப்போ அந்த மாதிரி தொழில் தடைகள், வேலை வாய்ப்புகளுக்கான தடைகள், அந்த தடைகள் எல்லாம் கூட விலகுவதற்கான வாய்ப்பை இந்த தமிழ் புத்தாண்டு ஏற்படுத்தி தருகிறது. எந்த ராசிக்கு அதிகமான பலனை தருதோ இல்லையோ, நிச்சயமாக கும்பராசிக்கு தமிழ் புத்தாண்டு நன்மையை செய்கிறது. அதே போல் 7ஆம் அதிபதியாக வரக்கூடிய சூரியன் உங்கள் பாவத்துக்கு 3ஆம் இடத்திலே உச்சம் பெறுகிறார். இப்போது இந்த தமிழ் புத்தாண்டு பிறக்கின்ற தருணத்தில், புரியுதுங்களா, 7க்குடையவன் உச்சம் 3ஆம் இடத்திலே உச்சம் பெறுகின்ற காரணத்தினாலே எதையும் நம்மால் செய்ய முடியும் அப்படிங்கிற தைரியம் உங்களுக்கு அதிகரிக்கும் கும்பராசி நேயர்களே. எதையும் நம்மளால் செய்ய முடியும், செய்து காட்ட முடியும் அப்படிங்கிற ஒரு கான்ஃபிடென்ட், அந்த கான்ஃபிடென்ட் இன்க்ரீஸ் ஆகும் உங்களுக்கு. ஓகே, நான் அதை சரி பண்ணுறதுனால முடியும், இன்னும் நான் போராட தயார், நெக்ஸ்ட்டு அந்த வார்க்கு நான் தயார் அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு ஒரு மன தைரியம் அதிகரிக்கும். ஏன்னா 3ஆம் இடத்துல தைரியஸ்தானத்தில் உச்சமடைகின்ற சூரியன் எதையும் சாதித்து காட்டுவேன் அப்படின்னு சொல்லக்கூடிய தைரியத்தை உங்களுக்கு இந்த தமிழ் புத்தாண்டு உருவாக்கி தருகிறது. சரி, தொழில்துறை எப்படி இருக்கும், பிஸ்னஸ் எப்படி இருக்கும்னா, தொழில்துறை சிறப்பானதாக இருக்கும், தொழிலில் முன்னேற்றங்கள் இருக்கும், வருமானங்கள் அதிகரிக்கும், வரவு செலவுகள் அதிகரிக்கும், அதே போல் பண தட்டுப்பாடுகள் குறையும், வந்து சேர வேண்டிய பணங்கள் வந்து சேரும், இவை எல்லாமே சிறப்பானதாக இருக்கும். தொழிலில் பிஸ்னஸ் இன்க்ரீஸ் ஆகும், கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. அடுத்தபடியாக ஃபைனான்ஸ் தொழில் செய்யக்கூடியவர்கள், பணம் கொடுக்கல் வாங்கல் அந்த பிஸ்னஸ் பண்ணக்கூடியவங்க, வட்டி அந்த மாதிரி பெறக்கூடியவர்கள், அதே போல் எக்ஸ்போர்ட் இம்போர்ட் பிஸ்னஸ் பண்ணக்கூடியவர்கள், லாஜிஸ்டிக் இல்லை கார்கோ சம்மந்தப்பட்ட, அது ரோட் கார்கோவாக இருக்கலாம், ஷிப் கார்கோ, ஏர் கார்கோ, அந்த பிஸ்னஸ் பண்ணக்கூடியவங்க, வெளிநாட்டில் பிஸ்னஸ் பண்ணக்கூடியவங்க. அப்போ இந்த தொழில் செய்யக்கூடிய லாஜிஸ்டிக் ஆர்கனைசர்லாம் எக்ஸ்போர்ட் இம்போர்ட்டு ப்ளஸ் அப்ராட் பிஸ்னஸ். ஸோ இந்த காரகத்துவம், இந்த பிஸ்னஸ் சம்மந்த இந்த செக்டர் எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த செக்டரை பொறுத்தவரையில் போட்டிகள் அதிகமானதாக இருக்கும். ஸோ மேபி அது தொழில் போட்டிகளாக இருக்கலாம், பட்டு மற்ற கம்பெனிக்கு இருக்கிறத விட உங்களுக்கு குறைவானதாகத்தான் இருக்கும். ஆனாலுமே கூட தொழில் போட்டிகள் அதிகரிக்கும். ஒரு சில கும்பராசினியர்கள், எல்லாருக்கும் சொல்ல முடியாது, ஒரு சில கும்பராசினியர்களுக்கு தொழில் எதிரிகள், மறைமுக எதிரிகள், இவன் தான் எதிரின்னு உங்களால் கண்டுபிடிக்க முடியாது, ஆனால் அவன் தான் அந்த வேலையை செஞ்சுருப்பான். அனுகூல எதிரிகள், ஓகேவா, அனுகூல சத்ரு. அப்போது இந்த மாதிரி இந்த கும்பராசினியர்களுக்கு தொழிலில் இருந்து வரக்கூடிய அந்த தொழில் எதிரிகள் போன்ற அந்த விஷயங்கள்லாம் கூட அதிகரிக்க வாய்ப்புகள் உள்ளது. அப்போ அந்த விஷயத்தில் கவனமாக இருந்து கொள்ள வேண்டும். அதே போல் உங்களுக்கு கிடைக்க வேண்டிய வாய்ப்பு, வந்து சேர வேண்டிய பணமில் வந்து சேர வேண்டிய வாய்ப்புகள், ஆர்டர்கள், இதெல்லாம் கூட தடைகள் வருவதற்கு வாய்ப்புகள் உண்டு. அதுக்கு என்ன பண்ணணும்னு கேட்டிங்கனாக்கா, உங்களுடைய பிறப்பு ஜாதகத்தை, இது எனக்கு நடக்குமா சாமி, இது எனக்கு பொருந்துமா சாமி அப்படின்னு கேட்டால், உங்களுடைய பிறப்பு ஜாதகத்தை கொண்டு அதை கொஞ்சம் அனலைஸ் பண்ணி, இது இந்த சார் நீங்கள் கவலைப்படாதீங்க, உங்களுக்கு இது இல்லை, நல்லபடியாக தான் உங்களுக்கு நடக்கும் சார், உங்களுக்கு இந்த மாதிரி வாய்ப்புகள் இருக்குது, நீங்கள் எச்சரிக்கையார்கள், இந்த மாதிரி இந்த பிராயச்சித்தம் செய்து கொள்ளுங்கள் என்று உங்களுடைய பர்சனல் ஆரோஸ்கோப்பை செக் பண்ணிக்கிறது, பர்த் சார்ட்டை செக் பண்ணிக்கிறது சிறப்பை தரும் கும்பராசி நேயர்களே. அடுத்ததாக வேலை வாய்ப்பு.
வேலை வாய்ப்பு எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கனாக்கா, வேலை வாய்ப்புகளை பொறுத்தவரையில் கும்பராசி அன்பர்களே, அது தனியார் வேலையாக இருந்தாலும் சரிதான், அரசாங்க வேலையாக இருந்தாலும் சரிதான், அல்லது வெளிநாட்டு வேலையாக இருந்தாலும் சரிதான், வேலை வாய்ப்புகளை பொறுத்தவரையில் நிச்சயம் வேலை கிடைக்கும். நீண்ட நாட்களாக வேலைக்காக காத்திருக்கக்கூடிய கும்பராசி நேயர்களே, எங்களுக்கு வேலை கிடைக்குமா அப்படின்னு கேட்டால் நிச்சயமாக உங்களுக்கு வேலை கிடைக்கும். ஸோ தடைப்பட்ட வேலைகளாக இருக்கட்டும், இல்லை ஏற்கனவே ஒரு கம்பெனியில் வேலை செஞ்சு வேணான்னு சொன்னவங்களாக இருக்கட்டும், ஸோ அந்த மாதிரி என்ன ஸ்ட்ரகிளிங் இருந்தாலும் பரவாயில்ல, வேலையில் ஸ்ட்ரகிளிங் உங்களுக்கு இருந்திருக்கும், அல்லது முன்னேற்றங்கள் இல்லாமல் இருந்திருக்கலாம், இன்க்ரிமெண்ட் இல்லாமல் இருந்திருக்கலாம், இன்சென்டிவ் இல்லாமல் இருந்திருக்கலாம், உங்களுக்கு ஆத்தரைசேஷன் பண்ணாமல் இருந்திருக்கலாம், ரெகக்னைஸ் இல்லாமல் இருக்கலாம், எனி ஒன் ட்ரபிள், இடமாற்றங்கள், ரிப்போர்ட்டு, ஸோ ஏதேனும் ஒரு பிரச்சனை இருந்திருக்கும். அப்படி பார்க்கின்ற பொழுது கும்பராசினியர்களே, உங்களுக்கு வேலையில் இருந்து வரக்கூடிய பிரச்சனைகள் தீரும், இடமாற்றங்களுக்கு வாய்ப்புகள் உண்டு. அதே போல் புதிய வேலைகள் கிடைப்பதற்கு வாய்ப்புகள் அதிகமாக உள்ளது. அதுக்கு அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னாக்கா, சினிமா துறையை சார்ந்தவர்கள், ஃபிலிம் இண்டஸ்ட்ரியை பொறுத்தவரையில் கும்பராசினியர்களுக்கு இந்த தமிழ் புத்தாண்டு நன்மையை செய்கிறது. இதே தான் நான் தொழில்துறைக்கு சொன்னதான், 2 கூடியவன் 11 கூடியவன் 3ஆம் இடத்தில் செல்வதும், அதே 3வது பார்வையை பார்ப்பதாகவும், அதே போல் 7 கூடியவன் உச்சம் பெறுவதும் ஒரு சிறப்பை தருகிறது. ஸோ இந்த கிரக அமைப்புகளை வைத்து பார்க்கின்ற பொழுது சினிமா துறை வெற்றி பெறும். சினிமா துறையில் நீங்கள் எந்த நிலையில் இருப்பவராக இருந்த ஒரு கடைநிலை ஊழியராக, சின்ன ஒரு அவுட்டோர் டிரைவராக இருந்தாலும் சரிதான், லொக்கேஷனாக இருந்தாலும் சரிதான், இல்லை எனி ஒன்று ஒரு ஹையர் ரேங்கில் இருந்தாலும் சரிதான், சினிமா துறையை பொறுத்தவரையில் கும்பராசினியர்களுக்கு சிறப்பான எதிர்காலம் அமைய உள்ளது. அது நீங்கள் ப்ரொடக்ஷனாக இருக்கலாம், ப்ரொடியூசராக இருக்கலாம், ஏனி டிஸ்ட்ரிபியூட்டராக இருக்கலாம், எந்த நிலையில் நீங்கள் இருந்தாலும், மேனேஜராக இருக்கலாம், பிஆர்ஓவாக இருக்கலாம், நீங்கள் எந்த வேலை செய்யக்கூடியவராக இருந்தாலும் தொழில் உங்களுக்கு வருமானங்கள் அதிகரிக்கும். அதே சமயத்தில் சினிமா துறையில் முன்னேற்றங்கள் இருக்கும். உங்களுக்கு கிடைக்க வேண்டிய வாய்ப்பு கட்டாயம் உங்களுக்கு கிடைக்கும். நழுவி போகிறதுக்கான, தள்ளி போகிறது, சான்சஸ் மிஸ் ஆகிறது, இந்த மாதிரிலாம் அந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் குறையும். அதே சமயத்தில் கடன் பிரச்சனைகள் அதுவும் குறைவதற்கு வாய்ப்புகள் உண்டு. ஸோ பணம் சம்மந்தப்பட்ட விஷயத்தில், முதலீடுகள் சம்மந்தப்பட்ட விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருங்க. பணத்தை இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி கொஞ்சம் ஆலோசனைகள் பெற்று இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறது சிறப்பை தரும். அடுத்ததாக அரசியலில் ஈடுபட்டிருக்கக்கூடியவர்கள், அரசியல்வாதிகளுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கனாக்கா, அரசியலை பொறுத்தவரையிலே கும்பராசி என்பவர்களே, அரசியல் மற்ற விஷயங்கள்லாம் எப்படி இருந்தாலும் அரசியலுக்கு நிச்சயமாக இது ஒரு நல்ல அற்புதமான காலம். ஏன்னா 7 கூடையவன் உச்சம் பெறுகிறான், சூரியன் தான் அரசியலுக்கு அதிபதியாக விளங்கக்கூடியவன். அப்படி பார்க்கின்ற பொழுது கும்பராசினியர்களே, அரசியல்வாதிகளுக்கு ஒரு அற்புதமான வருடமாக இந்த தமிழ் புத்தாண்டு உங்களுக்கு அமைகிறது. நீண்ட காலங்களாக நீங்கள் எந்த பொறுப்புக்கு வரணும், எந்த பதவிக்கு வரணும், எந்த அந்தஸ்துக்கு வரணும்னு நீங்கள் காத்திருக்கிறீங்களோ அந்த பதவி, பொறுப்பு, பட்டம், அந்தஸ்து உங்களை தேடி வருவதற்கான வாய்ப்புகள் உண்டு. அதே போல் உயர்ந்த அதிகாரிகள், இல்லை அதிகாரத்தில் இருக்கக்கூடிய அரசியல்வாதிகளுடைய தொடர்பு ஏற்படுவதற்கு, அவங்களுடைய பணங்களை கையாள்வதற்கெல்லாம் கூட வாய்ப்புகள் கிடைக்கும். ஸோ அப்படியெல்லாம் ஒரு வாய்ப்பு கிடைக்குது அப்படின்னு சொன்னாக்கா, உங்களுடைய பர்த் சார்ட்டை கொண்டு கொஞ்சம் செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் அதை போய் உள்ளே என்ட்ராவது சிறப்பை தரும் அரசியலை சேர்ந்த கும்பராசி நேயர்களே. அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னாக்கா, டெண்டர் பிஸ்னஸ் பண்ணக்கூடியவங்க, பில்டர்ஸ், ப்ளூ மெட்டல்ஸ் தொழில் பண்ணக்கூடியவங்க, ரியல் எஸ்டேட் பண்ணக்கூடியவர்கள், இவங்களுக்கெல்லாம் டெண்டர் ஆகட்டும், ரியல் எஸ்டேட்டு, பில்டரு, ப்ளூ மெட்டல்ஸ், ஸோ இந்த பூமி சார்ந்த தொழில் செய்யக்கூடியவர்கள் இவங்களுக்கு எப்படி இருக்கும் தமிழ் புத்தாண்டு அப்படின்னு கேட்டாக்கா, பொதுவாக பூமி சார்ந்த விஷயங்கள் எல்லாமே, அந்த தொழில் எல்லாமே சிறப்புடையதாக இருக்கும். குறிப்பாக டெண்டர் பிஸ்னஸ்ஸு, ப்ளூ மெட்டல்ஸு, இவங்களுக்கெல்லாம் நல்ல முன்னேற்றத்தை கொடுக்கக்கூடியதாக இருக்கட்டும். அதே போல் மிகவும் அதல பாதாளத்திற்கு சென்றிருக்கக்கூடிய ரியல் எஸ்டேட்டும், பில்டர்ஸ் அந்த பிஸ்னஸும் நிச்சயமாக ஒரு ரீஸ்டார்ட் ஆகக்கூடிய வாய்ப்பை மே மாதத்துலேருந்து உங்களுக்கான ரீஸ்டார்ட் ஆகும். ஆனால் இது உங்களுக்கு நடக்குமா, உங்களுக்கு பொருந்துமா என்பதை உங்களுடைய பிறப்பு ஜாதகத்தை கொண்டு நீங்கள் அதுக்கான சரி செய்து கொள்வது கொஞ்சம் சிறப்பை தரும். அதுக்கான பிராயச்சித்தங்கள் கண்டிப்பாக நீங்கள் என்ன சொல்கிறோமோ அந்த பிராயச்சித்தங்கள் செய்தால் மட்டும்தான் நீங்கள் தடைகளை விளக்க முடியும். ஸோ தடைகளை விலக்கி வாழ்க்கையில் வெற்றி பெற என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். அடுத்தபடியாக கணவன் மனைவி ஒற்றுமை, குடும்பம், இது எப்படி இருக்குன்னா, குடும்பத்தில் ஒற்றுமை மேலோங்கும். நிச்சயமாக ஃபேமிலி சப்போர்ட் உங்களுக்கு அதிகமாக கிடைக்கும். ஃபேமிலியில் இருந்து வரக்கூடிய ட்ரபிள்ஸ் எல்லாம் அதை கொஞ்சம் நீங்குவதற்கான வாய்ப்புகள் உண்டு. சின்ன மன கஷ்டங்கள், சண்டை சச்சரவுகள் எல்லாம் கூட விலகுவதற்கான வாய்ப்புகள் உண்டு. அதே போல் கணவன் மனைவி ஒற்றுமை, பிரிந்த கணவன் மனைவி ஒருத்தருக்கு புரிஞ்சுக்கிறதுக்கு நல்ல வாய்ப்புகள் இந்த வருடம் உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கிறது. ஸோ பிரிந்த கணவன் மனைவி ஒரு சண்டை போட்டு சந்தர்ப்பம் போட்டு பிரிஞ்சிருந்தாலுமே கூட மீண்டும் அவங்களுக்கு தேடி வருவதற்கோ, இல்லை மீண்டும் பிரிந்த கணவன் மீண்டும் சேருவதற்கு வாய்ப்புகள் உண்டு. அதுக்கு அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னாக்கா, திருமண யோகத்தை பொறுத்தவரையில் இந்த தமிழ் புத்தாண்டு அற்புதமான ஆண்டாக உங்களுக்கு அமைகிறது. எல்லா வகையிலும் சிறப்பை தருது. அது நீங்கள் உங்களுக்கு லேட்டான திருமணமாக இருக்குது, லேட் மேரேஜாக இருக்கலாம்,
அல்லது வந்து இரண்டாவது திருமணமாக இருக்கலாம், மறுமணமாக இருக்கலாம், புதிய திருமணமாக இருக்கலாம், லவ் மேரேஜாக இருக்கலாம், காதல் திருமணங்கள், எனி ஒன். ஸோ இந்த மேரேஜை பொறுத்தவரை நிச்சயமாக நல்ல அற்புதமான கிரக அமைப்புகள், கூட்டு அமைப்புகள் இருக்கிறதுனால திருமண யோகம் கட்டாயம் உண்டு என்பதை சொல்லிக்கொண்டு மீண்டும் ஒரு அற்புதமான பதிவில் உங்களை சந்திக்கிறேன். அதே போல் ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னு கேட்டிங்கனாக்கா, இந்த அடியேனுடைய மிகப்பெரிய லட்சியம் எதுன்னு கேட்டிங்கனாக்கா, வாராகி அம்பாளுக்கு வாராகி பீடம் சார்பாக ஒரு ஆலயம் எழுப்புவது. வாராகி அம்மனுக்கு ஆலயம் எழுப்புவது என்பது, ஆலயம் கட்டணும் அப்படிங்கிறது தான் மிகப்பெரிய நோக்கமாக. வாராகி பீடம் அமைய வேண்டும். அதில் இந்த சம்ஸ்காரங்கள் சம்பந்தப்பட்டது, பிரேத சம்ஸ்காரம், அது போக கர்மா சம்பந்தப்பட்டது, இதுக்கெல்லாம் அங்கே இடங்களை ஒதுக்க வேண்டும் என்பது தான் என்னுடைய வாழ்நாள் லட்சியமாக உள்ளது. அதுக்காக இடம் பார்த்து கொண்டிருக்கிறோம். ஆகையினால அந்த வாராகி ஆலயம் கட்டுவதற்கும் மேற்கொண்ட கிரியைகள்லாம் செய்வதற்கு, அதுக்கான மண்டபங்கள்லாம் கட்டுவதற்கும் இடங்களுக்காக தேடிக்கொண்டிருக்கிறோம். உலகம் முழுவதும் வாழக்கூடிய கொடையுள்ளம் கொண்ட அன்பர்கள், உங்களுக்கு ஏதேனும் தோன்று வாராகி அம்பாளுடைய உத்தரவு கிடைக்குமேயானால், மனம் வருமேயானால் நிச்சயமாக அந்த ஆலயம் எழுப்புவதற்கு இடம் கொடுத்து உதவலாம் என்பதையும் இந்த பதிவு மூலமாக தெரிவித்து கொண்டு, அதே போல் நம்முடைய சர்வீஸ் என்னெல்லாம் நாங்கள் பண்ணுறோம் அப்படின்னு கேட்டிங்கனாக்க, வெறும் ஜாதகம் பார்க்குறோம், உங்களுடைய பர்சனல் ஹாரோஸ்கோப் மட்டும் ரிசர்ச் பண்ணி பதில் சொல்கிறது மட்டும் அல்லாது, அதையும் தாண்டி குறிப்பாக பரிகாரங்கள், எல்லா விதமான பரிகாரங்களும், பரிகார ஹோமங்களும் செய்து வைக்கிறோம். ஸ்பெசிஃபிக்காக சொல்லணுன்னாக்கா, வெளிநாட்டில் இருக்கக்கூடியவங்களுக்கு அந்த ஆயுஷ் ஹோமமாகட்டும், மிருத்யுஞ்சய ஹோமம், சுதர்சன ஹோமம் போன்ற ஹோமங்களை அந்தந்த ஆலயங்களில் வச்சு, அதே போல் உங்களுக்கான தடைகள் எது, உங்களுக்கான பரிகாரங்கள் எது அப்படிங்கிறத கண்டுபிடிச்சி அதை சிறப்பான முறையில் சர்வீஸாக நல்லா சிறப்பான முறையில் உங்களுக்கு அது செய்து கொடுக்குறோம். அதுக்கு அடுத்தபடியாக ஆலய கும்பாபிஷேகங்கள், அது ஒரு மிகப்பெரிய அளவில் நாம் பேர் வாங்கியிருக்கிறோம். ஆகையினால் உங்கள் ஊர்களில் நடைபெறுகின்ற உங்கள் ஆலய கும்பாபிஷேகங்கள் வேண்டும் என்று சொன்னால் நிச்சயமாக அந்த ஆலய கும்பாபிஷேகங்களை சிறப்பான முறையிலே நான் அடியேன் செய்து தருகின்றோம். அது மட்டும் அல்லாது எல்லா விதமான விசேஷங்கள், திருமணங்கள், இந்த திருமணங்கள்லாம் பொறுத்தவரையிலும் நிறைய பேர் நம்மகிட்ட அந்த அப்பாயின்மெண்ட் இல்லாமல், அதாவது முன்பதிவு அப்படி இல்லாமல் அது கிட்ட நெருக்கத்தில் வரும்போது தான் சிரமங்கள் ஏற்படுகிறது. திருமணத்தை பொறுத்தவரையிலும் அவங்க சம்பிரதாயத்தின்படி, அவங்கவுங்க குல வழக்கத்தின்படி, அவங்களுக்கு என்ன சம்பிரதாயம் உண்டோ அந்தந்த வகுப்பினருக்கு ஏற்ற பிரகாரம் மிகவும் கைராசியான முறையிலே திருமண வைபவங்களை நடத்தி தருகிறோம். ஸோ அதே போல் எல்லா பரிகார ஹோமங்கள், கணபதி ஹோமம், கிரகப்பிரவேசத்திலிருந்து எல்லாமே சிறப்பான முறையில் செய்து தருகிறோம் என்பதை தெரிவித்து கொண்டு, ஆதி சீக்கிரம் அன்னை வாராகிக்கு ஆலயம் கட்ட வேண்டும், அதற்கு அன்னை வாராகி உங்கள் மூலமாக ஒரு உத்தரவை தர வேண்டும் என்பதை தெரிவித்து கொண்டு, மீண்டும் வேறொரு அற்புதமான பதிவில் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் தாம்பரம் ஈசனேசன். நன்றி, நமச்சிவாயம். ஜெய் வாராகி, ஜெய் ஜெய் வாராகி. ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.